ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திமுக தொண்டர்களுக்கு கட்சியினருக்கு இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, ஆமாங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு கட்சியினருக்குள்ளேயே. அது ஏன்னு பார்க்கும்போது 2021 திமுக பெரும்பான்மையாட்டு ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த டைம்லேயே அந்த அமைச்சரவை உருவாக்கத்திலேயே அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறதாட்டு பேர். ஆனால் அந்த டைமில் கொடுத்தாக்கி அது இன்னும் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு அதை தள்ளி வச்சுருந்தாங்க. அப்படி அவங்க தள்ளி வச்சுருந்தா கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்து அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷ செயல்பாடுகளை உன்னிப்பாட்டே கவனித்து வந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த செயல்பாட்டில் கூட நிறைய இருந்துச்சு, குறைய இருந்துச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு. கிட்டத்தட்ட எதிர்கட்சி கூட ரொம்பவே விமர்சனம் செஞ்சிச்சு. இருந்தாலும் அந்த தடையை தாண்டி உண்மையிலே சிறப்பாகவே செயல்பட்டுருந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த கடைசியாக நடந்த எலெக்ஷன், அதாவது 2024 நடந்த பொது எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும்னு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட நிறைய இடத்துல தீர்மானம் கூட நிறைவேற்றிருந்து. அந்த டைமில் அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருந்தா கூட திமுகவுக்கு பெரிய மைனஸ் ஆகிருக்குன்னு சொல்லி அதை ஃபுல்லாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் தான் முதல்வர் ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கனாக்கா ஒரு சின்ன பரீட்சை கொடுக்குற மாதிரி 2024 பொது எலெக்ஷனில் எல்லா இடத்துலையுமே, அதாவது கிட்டத்தட்ட 40க்கு 40 தொகுதியிலையுமே அவங்களோட ஃபீல்டு ஒர்க்கை பார்க்க சொன்னாங்க. கிட்டத்தட்ட அவங்க நினச்சதை விடையே மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சுது. அதாவது 40 தொகுதியிலையுமே ஆப்போசிட் கேண்டிடேட் ஒருத்தரை கூட ஜெயிக்க விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் திமுக அலையன்ஸை மட்டுமே அவங்க ஜெயிக்க வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே பாசிட்டிவாகட்டும், அவங்களோட கேன்வஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகட்டும் இருந்தனால மக்கள் எல்லாருமே ஒரே பக்கம் ஓட்டு போட்டு கிட்டத்தட்ட யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வெற்றி கொடுத்தாங்க 2வது முறையாட்டு. இந்த வெற்றிக்கு பரிசளிக்கக்கூடிய விதமாட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவங்களே கிட்டத்தட்ட இந்த வருஷமே அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. ஏற்கனவே திமுகவில் துணை முதலமைச்சர் பதவி வகித்ததில் ஸ்டாலினும் ஒன்று தாங்க. 2006லேருந்து 2011 வரைக்கும் உள்ள திமுகவோட கூட்டணி ஆட்சி அப்போ நடந்துச்சுங்க. அந்த டைமில் கருணாநிதி அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க. இருந்தாலும் கூட அப்போது சிறப்பாக துணை முதலமைச்சர் பதவி ஏற்ற பிறகு கூட ஆட்சி நடத்தி திமுக கட்சியினர் தொண்டர்களிடம் எடுத்து ரொம்ப வரவேற்பு பெற்றிருந்தாங்க ஸ்டாலின் அவங்க. அதே போல் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க. அது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் அவங்க துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. கட்சியினர் மத்தியில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே பொதுக்கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றி அவங்கள டெபுட்டி சிஎம்மாட்டு ஆக்குறதாட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. தகவலும் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இது உண்மை தான். என்ன தான் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இதை எதிர்த்தாலுமே இவங்க இதை ஒருமனதாகவே நிறைவேற்ற போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.